வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் மக்களே. நான் கார்த்திக். நீங்கள் எல்லாரும் சூப்பராக இருப்பீங்கன்னு தெரியும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இடம் பாலக்காட்டில் இருக்கிற கோலங்கோடு. இந்த இடத்த பற்றி ஒரு வார்த்தையில் சொல்லணும்னா இந்தியாவிலேயே ஒன் ஆஃப் த பியூட்டிஃபுல் வில்லேஜ் அப்படின்னு சொல்லலாங்க. அவ்வளோ அழகாக இருக்கும் இந்த இடம். நம்ம பொள்ளாச்சியிலேருந்து வெறும் 25 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தாங்க இருக்குது இந்த இடம். இந்த வீடியோ பார்த்து முடிக்கும் போது உங்களுக்கே தோணும் இந்த இடத்துக்கு கண்டிப்பாக போகணும்னு சொல்லிட்டு. அதுக்கு முன்னாடி இன்னைக்கு ஏன் கூட வாங்க இந்த இடம் எப்படின்னு பார்த்துட்டு வருவோம். வந்துடுங்க கோலங்கோடு ஏரியாவுக்கு. ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து வெளியே வந்ததும் ஒரு பஸ் ஸ்டாப் இருந்துச்சு. அங்கேருந்து ஸ்டேடியம் பஸ் ஸ்டாண்டுன்னு கேட்டேன். ஸ்டேடியம் பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டு அங்கேருந்து நிறைய பஸ் இருக்குங்க கோலங்கோடுக்கு வந்து இறங்கிட்டு உள்ளே ஒரு 5 கிலோமீட்டர் நடந்து போனோம். அதனால் ஆட்டோ பிடிச்சி போயிட்டுருக்கேன். வாங்க, கிளைமேட் வேறு சூப்பராக இருக்குது, சால் அடிச்சிட்டு இருக்குது. இடம் எப்படி இருக்குன்னு காட்டுறேன் பாருங்கள். ஆக்சுவலாக இந்த ஏரியாவில் நிறைய இடம் இருக்குங்க. எல்லா இடத்துலையும் ஆட்டோவில் போய் சுற்றிட்டு இருந்தால் ரொம்ப காசாயிரும். அதனால் ஒரு இடத்துல மட்டும் நிப்பாட்ட சொல்லிட்டேன். நான் போகிற இடம் பார்த்தீங்கன்னா தாமிரபாலம்னு சொல்கிறாங்க. அங்கே போயிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து என்ன நடந்து போக முடியுமோ போயிட்டு வரலாம். ஒரு மலையிலேருந்து ஒரு இடத்துல தாங்க ஃபால்ஸ் விழுகும். அப்படி தானே பார்த்துருப்போம். ஒரே இடத்துல ஒரே மலையிலேருந்து நிறைய இடத்துல ஃபால்ஸ் விழுகுது. அதை பார்க்கும்போது அப்படி இருக்குது. காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி ஒரு மலையிலேருந்து ஒரே இடத்துல நிறைய ஃபால்ஸ் விழுகிறத நான் இது வரைக்கும் பார்த்ததில்ல. இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். வாய்ப்பே இல்லைங்க. இந்த இடம் சூப்பராக இருக்குது. போன இடத்துலேயே பார்த்தீங்கன்னா இந்த இடம் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருச்சுங்க. எனக்கு மட்டும் இல்லை, யார் வந்தாலும் பிடிக்கும். நீங்களும் கண்டிப்பாக வாங்க. இவ்வளவு அழகான இடம் தமிழ்நாட்டிலேருந்து ரொம்ப தூரம்லாம் இல்லைங்க. தமிழ்நாட்டிலேருந்து ரொம்ப பக்கம்தான். பொள்ளாச்சியிலேருந்து வெறும் 25 கிலோமீட்டர் தாங்க. கிட்டத்தட்ட தமிழ்நாடு பார்டர் தாங்க இந்த பாலக்காடு. பாலக்காட்டில் வந்து இறங்கினதுலேருந்து நிறைய தமிழ் மக்களையும் நான் பார்க்குறேன். அப்படியே இந்த பக்கம் விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே பக்கத்தில் போய் பார்த்துட்டு வருவோம். அரிசி தானே? அரிசி தான். இப்போ நீங்கள் பார்க்குற நெல்லுலாம் பார்த்தீங்கன்னா சின்னதாக தானே இருக்குது. நான் நினச்சேன் இப்போ தான் வந்து நாற்று நடுறாங்கன்னு சொல்லிட்டு. இவங்க சொல்கிறாங்க களை பிடுங்குறாங்களாம். இது அவ்வளோதான் வருமா ஹைட்டு? அவ்வளோதான், ஒரு மாதத்துலேயே. அப்படி என்ன நெல் இது? உமா மட்டை நெல். கேரளா ரைஸு. ஓகே. அவ்வளோதான், ஒரு மாதம் தானே அது அறுவடை? பின்னாடி தெரியுது இல்லையா அந்த ஃபால்ஸ் எல்லாம்? அது எவ்வளோ தூரம் பக்கத்தில் போக முடியும்னு தெரியல. முடிஞ்ச அளவுக்கு நான் பக்கத்தில் கூட்டிகிட்டு போய் காட்டுறேன். சொர்க்கம் மாதிரி வரணும். சுற்றியும் வயல்வெளி, நல்லா ஜில்லுன்னு காற்றடிக்குது. அதுக்கு நடுவில் ஒரு அழகான மரம். அந்த மரத்துக்கு நடுவில் உக்காந்துக்கிட்டு ரிலாக்ஸ் பண்ணுறது, ரசிக்கிறது, இதெல்லாம் வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸுங்க. சூப்பராக இருக்குது. ஆமாம், சோடா சர்பத் தான். இந்த இடத்த நான் என்னென்னங்க சொல்கிறது, அழகான இடத்துல ஒரு சின்ன ஒரு பொட்டி கடையில் அந்த சர்பத், சோடா சர்பத் உட்காந்து குடிக்கிறது சூப்பராக இருக்குது. ருக்குமணி அம்மையோட கடை சொல்லிட்டேன். நீங்கள் நிறைய இடத்துக்கு போயிருப்பீங்க, நிறைய இடத்த மிஸ் பண்ணியிருப்பீங்க. இந்த இடம் கண்டிப்பாக வாங்க. உள்ள ஒரு ஒத்தடி பாதை மாதிரி போகுதுங்க. எனக்கு தெரிஞ்ச அந்த ஃபால்ஸ் கீழே விழுகுது இல்லையா, அந்த இடமா தான் இருக்கும். தேடி போகிறேன். ஆனால் நீங்கள் வரும்போது வீடியோ பார்த்துட்டு வந்தால் அட்லீஸ்ட் கொஞ்சமாச்சும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க.
நான் அந்த ஒத்தேரி பார்த்த மாதிரி வந்தேன் இல்லையா, அது கொஞ்சம் தூரத்துலாம் இல்லைங்க, ரொம்ப தூரம் இருக்குது. ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா நடந்து வராதிங்க, வண்டியில் வாங்க, அதான் பெஸ்ட்டு. எப்படிங்க இருக்குது இந்த இடம்? சூப்பராக இருக்குல்ல? எவ்வளோ தூரம் நடந்து வந்தது ஒர்த்தாக இருக்குல்ல? அந்த தண்ணி சவுண்டில் நான் பேச சரியாக கேட்குதலான்னு தெரியல. கொஞ்சம் கொஞ்சமாக கிளைமேட் மாறிட்டே வருது, அப்படியே சாரல் அடிக்குது. எனக்கு தெரிஞ்சு மழை வர போகுதுன்னு நினைக்கிறேன். சூப்பராக இருக்குது கிளைமேட் வேறு. அப்படியே கொஞ்சம் உள்ளே மேலே போய் பார்ப்போம். அந்த இடத்துல இருந்து கொஞ்சம் மேலே வந்திருக்கேன். இந்த இடத்த பாருங்கள், சும்மா பாவுன்னு சொல்கிற மாதிரி இருக்குங்க, சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக இந்த இடத்துக்கு வரதுக்கு முன்னாடி அந்த ஷார்ட்ஸ்லாம் பார்த்தேன். ஷார்ட்ஸ்லாம் எப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா அந்த சின்ன இது கிளிப் மட்டும் தான் போடுவாங்க. ஸோ சுமாரான இடமும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். அதுலேயே எனக்கு வந்து இந்த இடம் ஓகேவாக தான் இருந்துச்சு. சரி வர வேணாம், வேறு எங்கேயாச்சும் போவோம்னு நினச்சேன். ஆனால் இவ்வளோ தூரம் வந்ததுனால உள்ளே வந்து பார்த்தா நல்ல வேலை வந்தோன்னு தோணுது. சூப்பராக இருக்குங்க. இங்கேருந்து வர தண்ணி அப்படியே பின்னாடி போகிறத பார்த்து சூப்பராக இருக்குங்க. எந்த ஊருக்கா பார்த்துக்கோங்க. பொண்ணுங்களும் வந்திருக்காங்க, பொண்ணுங்க மட்டும் இல்லை, நிறைய ஃபேமிலியும் வந்திருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து குரூப்பாக வந்தீங்கன்னா தாராளமாக வரலாம். இடத்த விட்டு போது மனசே வரலைங்க. நிறைய பேர் வர்றாங்க, கொஞ்சம் பார்த்து அப்படியே கிளம்பி போயிடுறாங்க. எனக்கு மட்டும் கொஞ்சம் நின்றுட்டே இருக்குன்னு போல தோணுது. அப்படியே இன்னும் கொஞ்சம் மேலே போய் பார்ப்போம். காடு மாதிரி தான் இருக்குது எல்லாமே. சுற்றி முற்றி காடு மாதிரி இருக்குது. இங்கெல்லாம் சேஃபாக வரலாமான்னு கேட்டிங்கன்னா வரலாம். ஏன்னா நிறைய ஃபேமிலிஸ் வந்திருக்காங்க. நானே காட்டுறேன் பாருங்கள், நிறைய ஃபேமிலிஸ் வந்திருக்காங்க. சரிப்பா, இடம் சூப்பராக இருக்குது. ஆனால் இடத்துக்கு பேர் சொல்லலேன்னு தானே கேட்குறீங்க. இடத்துக்கு பேர் சீதத்துண்டு வாட்டர் ஃபால்ஸுங்க. அந்த கோலங்கோட் இருக்கு இல்லையா, கோலங்கோட் பக்கத்தில் தான் இருக்குது. அங்கேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் உள்ளே வரணும். சூப்பராக இருக்குங்க இடம். ஆக்சுவலாக இந்த இடத்துக்கு வரேன்னு சொல்லிட்டு எனக்கே தெரியாதுங்க. நான் பிளான் பண்ணது பார்த்தீங்கன்னா அந்த கோலங்கோடு மட்டும்தான். கோலங்கோட்டில் நிறைய ஃபால்ஸ் இருக்குன்னு தெரியும். அங்கே எங்கேயாச்சும் பக்கத்தில் கூப்பிட்டு போய் காமிக்கலான்னு தான் பிளானு. ஆனால் இந்த ஒரு சூப்பரான இடத்துக்கு வரேன்னு சொல்லிட்டு எனக்கே தெரியாது. இருந்தாலும் இந்த இடத்த விட்டு பக்கம் மனசே வரல. ரொம்ப நேரம் உட்காந்துக்கிட்டு போல தோணுது. அப்புறம் வந்து மழை வர மாதிரி இருக்குது, ஆனால் வர மாட்டேங்குங்க. மழை வந்தால் சூப்பராக இருக்கும். அதுக்காக ஆனால் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், சரி காடி போயிடலான்னு சொல்லிட்டு. ஆனால் வர மாட்டேங்குங்க. நான் அப்போதே காட்டினதை விட வெயில் கம்மியாக இருக்குது. மேகெல்லாம் கீழே இறங்குது, பார்க்க சூப்பராக இருக்குது. அந்த இடத்த தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, அது எப்படி இருக்குன்னா அந்த காற்றுலேயே பார்த்தீங்கன்னா அது அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி போகுது. இது வானத்துலேருந்து விழுகிற மாதிரி இருக்குங்க, சூப்பராக இருக்குது. நான் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணது பார்த்தீங்கன்னா இந்த மழைக்காக தான். கடைசியாக மழை வந்துருச்சு, இடம் சூப்பராக இருக்குது.
என்னங்க இந்த கோலங்கோடு இடமும் இந்த வாட்டர் ஃபால்ஸும் சூப்பராக இருந்துச்சுல. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா இனிமேல் இந்த மாதிரி நிறைய இடம் பார்க்க நினச்சிங்கன்னா சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முக்கியமாக பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வந்து போடுற வீடியோலாம் உங்களுக்கு ரீச் ஆகுங்க. சும்மாவே இந்த இடம் சூப்பராக இருக்கும். இப்போ தான் மழை பெஞ்சு நின்று இருக்கு வேறு, சொல்லவா வேணும். சும்மா பச்சை பசேல்னு அப்படி இருக்குங்க இடம். இப்படியே பேசிகிட்டே இருக்கலாம். இந்த வீடியோ முடியாது. ஸோ வீடியோ முடிச்சுக்குவோம். அடுத்த வீடியோவில் இன்னொரு நல்ல இடத்துல மீட் பண்ணுவாங்க.